அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது கிட்னி ஸ்டோன், சிறுநீரக கற்கள். முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு தான் இந்த கிட்னி ஸ்டோன் அதிக அளவில் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது, பெண்கள் ஆண்கள் எல்லாருக்கும் வந்துட்டுருக்கு. இதுக்கு உணவு முறை, நம்ம சரியான முறையில் தண்ணி குடிக்காமல் இருக்கிறது, அதே போல் யூரின் பாஸ் பண்ணாமல் இருக்கிறது கூட ஒரு தப்பான காரியத்தை இன்னைக்கு மக்கள் கடைபிடிச்சிட்டு இருக்கிறதுனாலையும் இன்னைக்கு கிட்னி ஸ்டோன் வருது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். இப்போது ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு 2 hours ஒன்ஸாவது நீங்கள் ஒரு தண்ணி குடிக்கணும், ஒரு வாஷ்ரூம் போயிட்டு யூரின் பாஸ் பண்ணிட்டு வரணும். ஆனால் மறந்தும் இருக்கலாம், வேலை நிமித்தமாகவும் இருக்கலாம். இதில் என்ன பண்ணிடுறோம், நம்ம அந்த தண்ணி குடிக்கிறதையும் மறந்துடுறோம், சிறுநீர் கழிக்கிறதையும் அடக்கி வச்சு தள்ளி போடுறோம். இப்போ ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனால் ஈவினிங் வரைக்கும் அவங்க வாஷ்ரூம் போகிறதே இல்லை. கேட்டால் அங்கே சுத்தம் இல்லை அப்படி இப்படிங்கிறாங்க. சில குழந்தைகள் போயிட்டு வராங்க. ஒன்று இன்டேக் இல்லை, ரெண்டாவது வெளியே தள்ள வேண்டியதையும் கண்ட்ரோல் பண்ணி அடக்கி வச்சுருக்கீங்க. இது மிக மிக தவறு. சரி, உங்களுக்கு வந்துருச்சு, கிட்னி ஸ்டோன் வந்துருச்சு, ஒன்றோ ரெண்டோ மல்டிபிள், 2 கிட்னிலையும் இருக்கலாம், ஒரு கிட்னிலையும் இருக்கலாம், சொல்ல முடியாது எங்கே இருக்குது. அதை பொறுத்து தான் பிரச்சனைகள். சரி, இதுக்கு என்ன செய்யணும்? முடிந்த அளவு அறுவை சிகிச்சை இல்லாமல் ட்ரீட்மெண்ட் இருக்குது, கடைப்பிடிக்கணும். ஒன்ஸ் வந்துருச்சுனாலே அடுத்தது திரும்பி வர வாய்ப்புகள் மிக அதிகம். அதனால நீங்கள் லைஃப் லாங் சிலதை கடைப்பிடித்து தான் ஆகணும். தண்ணி நல்லா குடிக்கணும், யூரின் பாஸ் பண்ணணும், சில உணவுப் பொருட்கள் நீங்கள் அவாய்ட் பண்ணணும், பார்த்துக்கணும். இல்லைன்னா ஆசைக்கு கொஞ்சம் சாப்பிடலாம், அதையே ஃபுல்லாக நான் பார்க்குறேன் எப்படியெல்லாம் சாப்பிட்றாங்க பிள்ளைங்கன்னு பார்த்தீங்கன்னா. கிட்னி ஸ்டோன் மற்றவங்க சொல்கிறாங்க அன்டைம் ஃபுட்டு ஃபஸ்ட்டு, அப்புறம் நான்வெஜ் அதிகம், அப்புறம் ரொம்ப ஸ்பைசி ஃபுட்டு, பார்த்தா கிட்னி ஸ்டோன். அப்போ காரணங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, பலவாக இருக்கும். சரி, வந்துருச்சு, அது அடிக்கடி வராத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். நிச்சயமாக ட்ரீட்மெண்ட் இருக்குது, டயட் இருக்குது. அவங்களுக்கும் கிட்னி ஸ்டோனுக்கும் நான் சொல்லுவேன் ஒரு 2 weeks ஆர் 10 days ஆகுது மினிமம். முதல்ல டென்ஷன் இருக்கக்கூடாது, பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும். அவங்களுக்கு நாங்கள் 1 hour ஒன்ஸ் லிக்விட் ஃபுட்டு சாப்பிட சொல்வோம். 45 minutes ஒன்ஸ் யூரின் அவங்க பாஸ் பண்ணணும். காரணம் என்னென்னா 2 விதத்தில் அவங்களுக்கு மருந்து வேலை செய்யும், உணவும் வேலை செய்யும். ஒன்று அந்த கல் கரையணும், அடுத்தது கரைந்த கற்கள் மணலாக யூரின் வழியாக வெளியேற ட்ரீட்மெண்ட். ஒன்று கரையவும் கரைந்த கல் வெளியேறவும் தான் ட்ரீட்மெண்ட். அப்போ நீங்கள் லிக்விட் கொடுத்து ரெஸ்ட் எடுத்து யூரின் பாஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டோம். அப்படி நான் பேஷண்ட் கொடுத்துருக்கேன். ஒரு பேஷண்ட் அப்படி தான் ஒரு பத்திரிக்கையில் மவுண்ட் ரோட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஃபோன் பண்ணுறாரு காலையில் 5 o'clock, மேடம் எனக்கு கிட்னி ஸ்டோன் வந்துருச்சுன்னு 5 o'clock ஃபோன் பண்ணுறாரு. அப்போ எவ்வளோ வேதனை, எவ்வளோ மகிழ்ச்சி. அந்த வேதனையிலிருந்து மீண்டும் மகிழ்ச்சியாக இருந்தால் அந்த சந்தோஷத்தை தெரியப்படுத்தணும்னு 5 o'clock எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறார். இப்படியெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதே போல் மேக்ஸிமம் 25 mm இருக்கக்கூடாது, இருக்குது. அவங்களுக்கு நானே ட்ரீட்மெண்ட் கொடுத்து 1 month அது 4 mm ஆக்கினேன். 25 mm 4 mm வரைக்கும் அதை ஒரே மாதத்தில் கரைச்சு. இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஃபுல்லாக கரைஞ்சி வெளியே வந்தவங்க இருக்காங்க. ஃபாலோ பண்ணால் நிச்சயமாக கிட்னி ஸ்டோனும் அறுவை சிகிச்சை இல்லாமல் சிகிச்சை பெறலாம். இல்லை அப்படின்னா இப்போலாம் நீங்கள் போகிறீங்க ஹாஸ்பிட்டலில், எவ்வளோ செலவு, வலி, வேதனை. ஒவ்வொரு தரமும் போய் நீங்கள் அது கத்தீட்ரல் போடுவாங்க, அதுக்கப்புறம் அது வைக்கணும், திருப்பி எடுக்கணும், உடைக்கணும், எவ்வளோ விஷயங்கள். அதனால உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் அது பால் மாதிரி ப்ரௌன் கலரில் பிளட்டு கலந்தெல்லாம் யூரின் போகலாம். அதை உணர்ந்து இம்மிடியேட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணுங்கள், டெஸ்ட் எடுங்க, கொண்டு வாங்க, பலனை அடையலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.